இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சிக்கு சுதந்திரம் இல்லையா? திமுக மதிமுக வெளியே போகலையா? கம்யூனிஸ்ட் கட்சி வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் ஆகலையா? பஞ்சாபம் தெரியும், முத்துக்கு வர்றது தெரியும். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பல பிரிக்கலையா? எல்லா கட்சிகளுக்கும் தோல்வி வரும், வெற்றி வரும். வெற்றி வரும்போது ரோட்ல போறதெல்லாம் வந்து வாழ்க வாழ்க. நம்ம பாட்டுல வெற்றியை கொண்டாடி ரோட்ல தன்னை போல போயிட்டு வந்து அவனும் வாழ்க வாழ்க சொல்லுவாங்க. ஏன்பா எப்படி தோல்வி வந்தா நம்ம கூடவே இருப்பான். முதல் நாள் ராத்திரி எல்லாம் ஓட்டு என்ன போறோம் நம்ம கூட நீங்கதானா நாளைக்கு மந்திரிப்பா. தோத்த வரைக்கு போன அமுத்தி வச்சுட்டு 10 நாள் பக்கவே வரும். இதெல்லாம் சகஜதான்ப்பா. யாரும் தெரியாத வரலாறு. ஓட்டு என்ன போற முதல் நாள் நைட்டு வெடி தூங்க விடாம போட்டு அண்ணா வாழ்த்துக்கள், அண்ணா வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சமாதானம் கூட உண்மையான தொண்டர்கள், பயனை அனுபவிக்காதவர்கள், எடப்பாடி வந்த அதை வாரி வழங்கி செலவு செய்தவர்கள், ஒத்தையாரிட்டு மேடை போட்டவர்கள், அவங்கெல்லாம் இன்னைக்கும் இந்த இயக்கத்தை அசைக்க முடியாத எதிர்மாக எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா இல்லையா? நினைச்சு இயக்கத்துக்காக வந்தவன், கொள்கைக்காக வந்தவன், எம்ஜிஆருக்காக வந்தவன், அம்மாக்காக வந்தவன், எடப்பாடிக்காக வந்தவெல்லாம் இயக்கத்தை சாக வரைக்கும் மூச்சு நிக்க வரைக்கும் கட்சியில் இருப்பா. கட்சி இருக்கு. சொன்னா எனக்கு பிறகு கட்சி இருக்கும். பதிவு போட்டு அம்மா சொன்ன எனக்கு பிறகு இயக்கம் வேலை செய்யும் பாடுபடும் மக்களுக்காக சொன்னார். எடப்பாடி ஒரு அப்பா மனிதர் சுத்தி மனிதனும் முடிந்த ஒத்தை மனிதனாக எல்லாமே செய்தார். இந்த மனசாட்சிக்கு தெரியும். ஒத்தைப்படியெல்லாம் சுத்தி என்ன பண்ற. அதனால இதெல்லாம் நான் குணசேகரனுடைய படத்துக்கு முன்னாடி சாட்சியை வச்சு சொல்வதற்கு காரணம், இன்னைக்கு நம்ம சோதனையில் இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம். ஆனா ஒழுகிட்டு இருக்கு. ஆனா தெளிவா வெளிப்படையா ஆணித்தரமா சொல்றதா இருந்தா களி சண்டைகள் எல்லாம் ஃபில்டர் ஆகி போயிட்டு இருக்கு. நம்மள மிரட்டுற எச்சமானர்கள்லாம் போயிட்டு இருக்கு. கண் எந்த எச்சமான நீங்க மிரட்ட முடியும். திருப்பதி யாரை கட்டாலும் குமிஞ்சு வடக்க வைக்க வேண்டியதில்லை. சட்டை தூக்கி மேல விடலாம். யாரு கட்சிக்கு சொந்தமா கொண்டாடுவது என்றால் எடப்பாடியார் நாம் அனைவரும் சம பங்குதான். ஈக்குவல் ஷேர் எல்லாருக்கும். இந்த ஏழை பணக்கார இந்த கட்சி தூக்கி நிப்பாட்டினாலும் போயிட்டு இன்னும் 10 பேர் போவாங்க. இந்த சிக்னலுக்காக காத்துட்டு. ஆனா சாகும் வரை கையில பச்சையை குத்துருங்க. எம்ஜிஆர் வாழ்க என்று அறியா பருவத்தில அரைக்கால் சட்டை மறந்து முழுக்கால் சட்டை போல தொடங்கிய காலத்திலே இருந்து முதுமை அடைந்து இன்றைக்கு வரையில இந்த இயக்கத்திற்காக உழைப்பவர்கள் யதார்த்தமா சொல்றேன், மூச்சடங்க வரைக்கும் இந்த கட்சியில அம்மா சந்தித்த சோதனைகள்ல 96க்கு பிறகு அம்மா இந்த கட்சியை தூக்கி நிப்பாட்டுவதற்கு நம்ம எல்லாம் களப்படுத்தி களத்திலே வீரர்களாக்கி உஷார்படுத்தி வெற்றியை பெறுவதற்கு அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு தாயாக இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசிச்சுப்பாங்க. அதை எடப்பாடியார் செய்வார். எடப்பாடியார் செய்வார். உண்மையிலே இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான இரும்பு நெஞ்சோட அவர் இருக்கிறார்.
அவருடைய கொள்கை உறுதியை நாம் தலைவணங்கி ஏற்போம். குணசேகரனுடைய இந்த நினைவு நாளில் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய வீர சபதம், நமக்குள்ள ஒற்றுமையை நிலைநாட்டி நான் பெரிது நீ பெரிது என்பதெல்லாம் இல்லாமல் போபவர்கள் போகட்டும். புதிய இளைஞர்கள் ஏராளமாக வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் வழிவிடுவோம். நாங்களும் வேஸ்ட் நினைச்சாங்க, நாங்களும் இருக்கிறார். எங்களையும் உங்களுடைய புரட்சி போர் கப்பலிலே பயணம் செய்ய அனுமதியுங்கள். இது ஒரு புரட்சி போர் கப்பல். சகாராவே தாண்டக்கூடிய ஒட்டகம், சகாரா பாலைவனத்தையே தண்ணி குடிக்காம தாண்டக்கூடிய ஒட்டகம் இந்த கட்சியினுடைய தொண்டர்கள். சகாரா பாலைவனத்தையே தண்ணி குடிக்காம தாவத்துக்கு தண்ணி இல்லைனாலும் அந்த பாலைவனத்தை தாண்டக்கூடிய ஒட்டகங்கள் இந்த கட்சியிலே இருக்கிறீர்கள். எனவே நீங்க எல்லாம் இருக்கிற வரை நாங்களும் இருக்க வேண்டும். நாங்களும் உங்களோடு இருப்போம், நீங்களும் எங்களோடு இருங்கள். கழகத்தை காப்போம். ஊச்சரிக்கிற வரைக்கும் அதிமுக கொடி பொறித்த இரட்டைலை சின்னத்தோடு கூடிய கொடியை போட்டினால் தான் குணசேகரனுடைய நினைவு நாளிலே அதுக்கெல்லாம் சபதம் இருப்போம். எல்லாம் ஒற்றுமையா இருங்க. உங்களுக்கு ஏதாவது சிறு இடையூறு வந்தாலும், உங்களுக்கு எல்லாம் சிறு இடையூறு வந்தாலும் அதை களைவதற்கு மூத்தவர்கள் முன்னோடிகள் நாங்கள் இருக்கிறோம். தனிநபர்கள் ஆதிக்க இந்த கட்சியில நீங்க இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா மகேந்திரன் இந்த கட்சியில ஒரு எம்எல்ஏவா இருக்குல்ல, இந்த கட்சியில ஒரு மந்திரியா இருக்குல்ல, எம்எல்ஏவா இருக்குல்ல, கவுன்சிலரா இருக்குல்ல, எந்த பதவியிலையும் மகேந்திரன் இருக்குல்ல. தஞ்சாவூர் மகேந்திரன் தொண்டனா இருந்தான். 2 பதிவு போட்டிருக்காரு வீடியோ பாருங்க. முதல் பதிவுல கட்சி உண்டாக வேண்டும், எல்லாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும். அதே போல கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையை வெற்றி அடைத்து மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். 30 வயது இளைஞன் வெட்டருவான் போன்ற மீசைக்கு சொந்த முறுக்கிவிட்ட மீசைக்கு சொந்தக்காரர். 2 வயதிலே ஒரு பெண் குழந்தை, 2 வயது பெண் குழந்தை நம்ம அப்பா என்று பேசுகிறார் அளவுக்கு கூட பேச்சாற்றல் இன்னும் அந்த குழந்தையின் வாய்க்கு. இந்த குழந்தை இருப்பதை தெரிந்து, இளம் வயது மனைவி இருப்பதை தெரிந்து, தன்னுடைய தேக்கு மர தேகத்திலே மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு உயிர் நீத்தானே அந்த மாவீரன் மகேந்திரன் எப்படிப்பட்ட கொள்கைவாதி. இந்த வியாதியஸ்தர்கள் எல்லாம் போகட்டும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் ஒரே குணத்தோடு ஒருமையாக ஒற்றுமையாக இருந்து மகேந்திரன் சொன்னதை போல எங்கும் மனதை அலைய விடாமல் ஒற்றுமையாக நின்று இரட்டை அம்மாவின் கொள்கையை, எம்ஜிஆருடைய கொள்கையை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அரங்கேற்றம் செய்வோம். மீண்டும் அதிமுக வலிவோடும் பொலிவோடும் வரும். இன்றைக்கு இருக்கிற இந்த மாயாஜால ஆட்சி, கண்கட்டி ஆட்சி நிச்சயமாக வெகு சீக்கிரம் வீட்டுக்கு போகும். நன்றி.